எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம நேர்ல போய் தான் தீர்வு காணணுங்கிறது அவசியம் இல்ல. இதுக்கு உதாரணமா மகாபாரதத்திலேயே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரீஸ். அரக்கு மாளிகைக்கு விருந்துக்கு போன பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் தீல எரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. எப்படியாவது அடுத்த அரசரை உருவாக்கணும். அதுக்காக துரியோதனன் தான் அடுத்த அரசர்னு அறிவிக்கிறதுக்கு பட்டமளிக்கும் விழா ஏற்பாடு செய்யப்படுது. அங்க இருந்த கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும் பஞ்ச பாண்டவர்கள் உயிரோட இருக்காங்கன்னு. இந்த நேரத்துல தான் பஞ்ச பாண்டவர்கள ஒருவரான பீமன் பகீரதன்னு ஒரு மிகப்பெரிய பலசாலியோட சண்டை போட்டு அவங்கள கொல்றாங்க. பகீரதன் பலராமரோட சிஷ்யன். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன்னோட அண்ணனான பலராமன் கிட்ட பகீரதனை கொல்றதுக்கு 3 பேரால தான் முடியும். ஒன்னு நீ, இன்னொன்னு துரியோதனன், இன்னொன்னு பீமன். பீமன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா பகீரதனை துரியோதனன் தான் கொண்டிருக்கணும். அதனால நீ துரியோதனன் கிட்ட போய் கேளுன்னு சொல்றாங்க. உடனே பயங்கரமான கோவத்தோட பலராமன் துரியோதனன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு துரியோதனும் நான் 1 வருஷ காலமா இந்த அரண்மனையை விட்டு வெளியவே வரலன்னு சொல்றாங்க. உடனே அங்கிருந்து எல்லாருமே அப்ப கண்டிப்பா பீமன் தான் பகீரதனை கொண்டிருக்கணும். பீமன் உயிரோட இருக்கானா அப்ப கண்டிப்பா பஞ்ச பாண்டவர்களும் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் உயிரோட இருந்தா அப்ப தர்மன் தான் அரசன் ஆகணும்னு சொல்லி பட்டமளிக்கும் விழாவை ஸ்டாப் பண்றாங்க. இதுல பீமன் தான் உயிரோட இருக்கதா நேர்ல வந்து சொல்லல. ஆனா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்ச ஒரு செயல் அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே புரிய வச்சது. இதே மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம நேர்ல போய் தான் தீர்வு காணணும்னு அவசியம் இல்ல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.